அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்குள்ள நாஸ்டா பருப்பு வடை, பஞ்சு போல் இட்லி, அதில் பஞ்சு போல் வைக்கிற இட்லி, சட்னி ஆனோம், வடை மாவு நெய்க்கிறேன். அப்படி ஒரு 10-15 வடை மாவு வரும். டீ போட்டுட்டேன். சுகூல் வடை பொரிச்சு அழகாக தான் வந்திக்கிறேன். மாஷா அல்லாஹ். சூப் பழைய சோறு தான் போமான்னு நினச்சேன். நேற்று விட்டுட்டேன் பழைய சோறு. அதனால் இன்றைக்கு இட்லி வடை. அதனால் சின்ன பிள்ளை வைக்கும்போது செந்திராமா ஹோட்டல்னு எங்கள் பக்கத்தில் இருந்துரு. இப்போ அது இக்கிது, கடையாக இக்கிது, பெருசாக இருக்கும். வீடு மாதிரி 8 கடவுடு மனதனே இருக்கும். அதுக்கு இந்த சந்து தோட்டத்துலையாக போகிறது. சந்து தோட்டமாக அப்போ சந்தை அங்கே தான் இருக்கும். அதுக்குள்ளே எப்போனா ஒரு 8 வயசு பிள்ளையாக இப்போ ஒரு கதவை போட்டு ஒரு பொம்பளை ஆட்டுக்கம்பில் வச்சு ஆட்டிக்கிட்டு இப்போ வடைக்கு அழகா. அப்போம்னா கையில் சாம்பார் வாங்க நாம் தான் தூக்கு கொண்டு போகணும். அங்கே அப்போ இந்த கீஸ் வசதியெல்லாம் கிடையாது. சாம்பார் வாங்க சின்ன தூக்கு கொண்டு போவேன். இட்லியும் வச்சு இப்போ எல்லா செந்திராமனோட மிச்சமாக நம்ம சுட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு காக்கணுன்னா ஒரு 9 மணி வரைக்கும் தாரமான்னு சத்தம் போடுறானோ. இப்போ நம்ம சுகூலே பெரிய செந்திராம ஹோட்டல் மாதிரி சுட்டுறோம். அதை விட கூட கொஞ்சம் ருசி தான். வாங்கிட்டு வருவோம். இன்னும் 1 ரூபா 50 பைசாய்க்கும் ஒரு இட்லி. 50 பைசா தான் இருக்கும், 4 நவாய்க்கும். வாங்கிட்டு வந்து சட்னியை தாளில் பொரிஞ்சு இலையில் வச்சு கட்டி தருவான். தூக்கு சாம்பாருக்கு நாம் தான் தூக்க கொண்டு போவோம். எனக்கு வீட்டு பசியாரெலாம் பிடிக்காது. அப்படின்னா இட்லி, சாம்பார், சட்னி, வடை இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அதே போல் தான் இப்போவும் வைக்கிறேன். ஆனால் இப்போ என்ன பொரிச்ச வச்சுலாம் தின்ன, இது வேறு ஆளுக்கும் நான் சேர்த்து செய்கிறேன். பொரிச்ச வச்சுலாம் தின்னா நெஞ்சு உருட்டுரும். இல்லை நான் ஒரு மனுஷிக்கு எனக்கு இவ்வளோ எனக்கு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டோம் நம்ம நாளில் இட்லி திங்கிறதுக்கு. நம்ம ஆட்களுக்கெல்லாம் அவ்வளோ சுட தெரியாது. நான் சொல்ல பூரா 63 வயசா 50 53 54 வருஷத்துக்கு வந்து இவ்வளோ செய்தி வைக்கிற. அஸ்ஸலாமு அலைக்கும்.